இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க. ஏன்னா நம்மள ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் சனி பகவான் எல்லா ராசியுமே ஒவ்வொரு கிரகங்களும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இடைவெளி, ஆண்டு இடைவெளி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் சனி பகவான் ரொம்ப மெதுவாக தான் நகரக்கூடியவர். ஒரு ராசியில் இருக்கிறார் அப்படின்னா 2.5 ஆண்டு காலம் அந்த ராசியிலே இருப்பார். இப்படி 2.5 ஆண்டு காலம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய ராசியில் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதுக்கு, கடந்த ஆண்டில் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு நடந்தது, இந்த ஆண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது, இந்த மார்ச் 29க்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுவரை பட்ட கஷ்டங்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களை அவமதிச்சுட்டு உங்களை மதிக்காமல் வெளியில் போனாங்களோ அல்லது உங்களை மதிக்காமல் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி தரக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனையில் சின்ன சின்ன மாற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய யோசனையை ரொம்ப எளிதாக மாறும். ரொம்ப நீண்ட காலமாக நீண்டுகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை கூட டக்குன்னு இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வெளிநாடு வேலை, வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வாழ்க்கை, அதே மாதிரி வெளிநாட்டு கல்வி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் 29க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டு காலமாக மாறுபட்ட நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயமே வாய்ப்புகள் எல்லாமே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்திருக்கும். இனி அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தீர்க்க முடியாத பிரச்சனை கூட இருந்திருக்கும். அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை இது நான் வரையிலும் இருந்திருக்கும். அந்த எதிர்மறை சிந்தனையெல்லாம் நீங்கி நேர்மறை சக்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறார் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு. இதனால் தந்தை மகனுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், விரும்பாத இடமாற்றம், வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள், இதெல்லாம் இதுனா வரையிலும் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இனி நீங்கள் விரும்பிய அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவியில் உயர்வோ அல்லது சின்ன சின்ன இடமாற்றங்களோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும். சனி பகவான் 3ஆம் பார்வையில் 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சகோதரர்கள், நண்பர்களுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத இடையூறுகள், மன சங்கடம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. சனி பகவான் 10ஆம் பார்வையால் 6ஆம்
வீட்டை பார்க்க இருக்கிறதுனால கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வெளியிலிருந்து வந்தாலும் அந்த கடன் எல்லாமே ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்காங்க இந்த கடகராசி அன்பர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முடிந்தால் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று தர்மனேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. சனி பகவானை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நலந்தீர்த்தத்தில் போய் முடிந்தால் ஒரு முறை குளித்துட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக இனி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். சனி பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை 21 முறை உச்சரிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. இன்னும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதனால் முடிந்தால் இந்த கடகராசி அன்பர்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் 29க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எதிலும் ஒரு துடிப்பு, ஒரு ஈடுபாட்டுடன் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எதுலேயுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, அது நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுரும் இந்த கடகராசி அன்பர்கள். அது உங்களுடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவுமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வராது அப்படின்னே சொல்லலாம். இன்ன வரைக்கும் சோம்பலாக இருந்தவங்க கூட இனி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுனால எந்த வேலை முதல் முறையாக நீங்கள் காரியத்தில் இறங்குறீங்களோ அதை எல்லாம் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த டைமை நீங்கள் நினைத்த சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உங்களுடைய தன்மானத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதெல்லாம் உடைத்து எறிஞ்சிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதை எல்லாத்தையுமே நீங்கள் சாதகமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி வருகின்ற காலகட்டம் பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார். 3ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் ரண ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு. இந்த சனி பகவான் செழிப்போடு செல்வாக்கையும் அள்ளித்தர இருக்கிறார் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு. அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய சேமிப்பு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற காலகட்டம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் நகருங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மனதை மட்டும் அலைப்பாய விடாதீங்க. மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கோங்க. உங்களால் ஆற்றல் அதிகரிக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற தொழில், வியாபாரம் இது எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க. நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். சொத்து விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன வில்லங்கங்கள் இதன வரைக்கும் இருந்திருக்கும். அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவி இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது சகோதரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரைக்கும் இருந்திருக்கும். அது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறிய முதலீடு பெரிய லாபத்தை பெற்றுத்தரும். உங்களுடைய ஆதாயம் இரட்டிப்பாக இனி வருகின்ற காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு எங்கேயாவது சென்றுடுவாங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. வருகின்ற நாட்கள் அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மூலிமா கூட ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர நல்ல சம்பவம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே படாமல் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வரையிலும் மனதில் ஒரு விதமான குழப்பம், பதட்டம், முன்னெச்சரிக்கையாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில்
இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். இனி அது எல்லாமே மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அனாவசிய செலவுகள் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முக்கிய செலவுகளை மட்டும் நீங்கள் இந்த டைமில் செய்வீங்க. ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. எதிர்பாராத பயணங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தர்பணேஸ்வரரை ஒரு டைம் போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். தேங்க்யூ.